தமிழ்நாடு முழுவதும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. வேலூரில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். குமரவேல், பக்ரீத் பண்டிகையொட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு இருக்காங்க. இதற்காக என்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? என்ன விவரம் குமரவேல்? நாடு முழுவதும் இஸ்லாமியர்களின் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இப்ராஹிம் நபி அவர்களின் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மிகப்பெரிய தியாக மனப்பான்மையை உணர்த்தும் நாளாக பக்ரீத் பண்டிகை இஸ்லாமியர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வேலூர் மாநகருக்கு உட்பட்ட ஆரன் பாளையத்தில் உள்ள பெரிய மசூதி ஈத்கா மைதானத்தில் இந்த பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்று வருகிறது. இந்த சிறப்பு தொழுகையில் வேலூர் மாநகர் முழுவதிலும் இருக்கக்கூடிய சுமார் 1500க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெருமக்கள், சிறியவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள் என அனைத்து தரப்பினரும் இந்த பக்ரீத் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சிறப்பு தொழுகையில் இஸ்லாமியர்களின் தியாகம், கீழ்ப்படிதல், பகிர்வு உள்ளிட்ட மூன்று காரணங்களை முன்வைத்து இந்த சிறப்பு தொழுகையானது நடைபெற்று வருகிறது. முதலாவதாக ஈத்கா மைதானங்களில் ஆயிரக்கணக்கானோர் கூட்டாக சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்ட நிலையில் இதற்கு அடுத்தபடியாக தியாகத்தை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு இஸ்லாமியரும் நபிகள் நாயகத்தை போன்று அவர்களுடைய தியாகத்தை உணர்த்தும் வகையில் வீடுகளில் குர்பானி கொடுத்து இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபட இருக்கிறார்கள். வேலூர் மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் பக்ரீத் பண்டிகையொட்டி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குமரவேல்.